பஞ்சமூல குழம்பு. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், சீரகம், மிளகு, சுக்கு, வெந்தயம், பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரைத்த புளி, வெங்காயம், தக்காளி, அரைத்தெடுத்த தேங்காய். நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெயில் பண்ணீங்கன்னா குழம்பு வந்து வாசமாக இருக்கும். தாளிப்புக்கு கடுகு, மிளகாத்தூள் போட போகிறோம். இருந்தாலும் காஞ்ச மிளகா ஒரு 3. கடுகு வெடிப்பு வர வரலாம் பார்த்துங்க. கடுகு வெடிப்பு வந்த உடனே இந்த பஞ்சமூலம்ன்றது இல்லையா, இந்த 5 ஐட்டத்தையும் மிளகு, சீரகம், பூண்டு, வெந்தயம், சுக்கு ஒரு துண்டு போடுறேன். ஸ்லோவா நெருப்புல வச்சே பண்ணுங்க, ஏன்னா மிளகு வெடிக்கும், கண்ணில் படும். அதனால கொஞ்சம் தூரம் இருந்தே பண்ணுங்க. இப்போ கருவேப்பிலை, தாளிப்பு. இப்போ பொன்னிறமா சீரகம் வந்துடுச்சு. இந்த பொன்னிறமா வந்த உடனே வெங்காயம், வீட்டில் இருக்க பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி, இல்லை சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா குழம்பு இன்னும் நல்லா இருக்கும். அதனால சின்ன வெங்காயத்தில் குழம்பு பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கும். இப்போ அந்த மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் வந்து உங்களுக்கு எண்ணெயில் பொரிய பொரிய அதனுடைய வாசமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் பூண்டு, அது வதங்கும் போதும் அந்த மனம் வந்து நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறத்துக்கு வதங்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் சேர்ந்து பொன்னிறத்துக்கு வதங்கின உடனே இப்போ தக்காளியை போட்டுங்க. இப்போ தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழம்புல ஸ்மேஷ் ஆகிடும். உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும், ஸ்மேஷ் ஆகிடும். குழம்புக்கு ஸ்மேஷ் தேவை, அதனால தக்காளி போட்ட உடனே நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்குது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ அப்படி போட்டுக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். எவ்வளோ மிளகாத்தூள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 3 மடங்கு தனியாத்தூள் சேர்க்கறது நல்லது. வீட்டில் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பீங்க, அதை போட்டுக்கலாம். கடையில் தனித்தனியாக வாங்குறவங்களுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். மிளகாத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட 3 மடங்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணியை ஆட் பண்ணிங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கலந்துருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சவங்க ஒரு அரை கொதி வந்த உடனே புளி கரைச்சல் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துடணும். இது மாதிரி குழம்பு வைக்கும்போது நீங்கள் இப்போ எல்லாமே கலந்து தான் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ கார குழம்பு வீட்டில் எப்படி வைப்பீங்களோ, இப்போ தக்காளியை நான் முழுசாக அரைஞ்சி போட்டிருக்கேன், நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போடலாம். போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போது ஒரு அரை கொதி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் தாராளமாக கரைச்சி வச்சுருக்க புளியை ரொம்ப ஊற்றுனீங்கனாலும் குழம்பு புளிப்பாயிடும். இந்த மாதிரி மருந்து குழம்புக்கு அவ்வளோ புளி அவசியம் கிடையாது. அது தனியாக புளி குழம்பு வைக்கும்போது வச்சுக்கலாம். மருந்து குழம்புக்கு ஓரளவுக்கு, ஏன்னா தக்காளி போடுறோம், அதுவே வந்து உங்களுக்கு புளிப்பு வந்துடும். நாட்டு தக்காளியாக இருந்தால் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நாட்டு தக்காளி வச்சு கார குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து புளி வந்து கம்மியாக சேர்த்தா போதும். பெங்களூர் தக்காளின்றதுல அதில் வந்து புளிப்பு அவ்வளோவா இருக்காது. அப்போ புளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஆனால் மருந்து குழம்புன்னு வைக்கும்போது நமக்கு புளி அவ்வளோவா சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியில். நசுக்கி போட்டிங்கன்னா பூண்டுடைய ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும். நசுக்காமல் முழுசாக போட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. பட் ஆனால் அதனுடைய மகத்துவம் குழம்புல இருக்கும். அது எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ, சிலருக்கு பூண்டு வாசனை பிடிக்காதுன்னுவாங்க, அவங்க நசுக்கு வேணால் முழுசாக போடலாம். கடைசியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா இது வெந்துடும். அப்படியே அந்த பூண்டோடு சாப்பிட்லாம். இப்போ தேங்காய் விழுது வச்சுருக்கேன். சிலர் காரக்குழம்பு வச்சா தேங்காய்
விழுது சேர்த்து வைப்பாங்க. சில இடத்துல அது பழக்கத்தில் இல்லை, வெறும் காரக்குழம்பாவே இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சேர்க்காம தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறதுனாலையும் அந்த குழம்புனுடைய ஃப்ளேவர் மாற போகிறதில்ல. அவங்கவுங்க உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி, சிலருக்கு தேங்காய் ஒத்து வராது, அவங்க போட்டுக்காமல் அப்படியே இந்த குழம்பு சாப்பிட்லாம். இப்போயே குழம்பு ரெடி. ஆல்மோஸ்ட்டு பஞ்சமூல குழம்பு ரெடி. இது இன்றைக்கே சாப்பிடணும், வச்சவங்க சாப்பிடணும் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உடலுக்கு ரொம்ப நற்பயனை தரும். தாராளமாக இதை யார் வேணாலும் ஊற்றி சாப்பிடுவோம். முடியும் போது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மட்டும் விடுறேன். நல்லெண்ணெய் வாசனை நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் இருக்கும்போது. ப்ளஸ் ஃபில் பண்ணும்போது கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இந்த மல்லி கொஞ்சம். இப்போ கார்னிஷாகவும் ஆயிடுச்சு. மருந்து குழம்பு ரெடி. கருவேப்பிலை இருக்க மகத்துவமும் வரும், கொத்தமல்லியில் இருக்க செரிமான சக்தியும் சேரும். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு குழம்பாக உங்களுக்கு அமையும்.